வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் ஜூலை 22, 2024 முதல் ஜூலை 28, 2024 வரை உள்ள ரிஷபராசி பலன் பற்றி பார்ப்போம். இந்த பலனை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து யாவருக்கும் பகிருங்கள். ரிஷபராசியை பொறுத்து குரு பகவான் 12வது வீட்டில் இருப்பதால் உங்களை செம்மைப்படுத்துவதற்கான தங்களின் முயற்சிகள் யாவும் தங்களின் ஆரோக்கியத்தின் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதன் விளைவாக நீங்கள் நம்பிக்கையுடன் உங்கள் செயல்களில் நீங்கள் செயல்படலாம். உங்கள் பணத்தின் பெரும்பகுதி நீண்ட காலமாக இழப்பீடு மற்றும் கடன் வடிவில் சிக்கியிருந்தால் இந்த வாரம் இறுதியாக அந்த நிதிகள் யாவும் உங்கள் கைகளில் வந்து சேரும் என்று நீங்கள் நம்பலாம். அதற்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் இறங்குவதும் உங்களுக்கு பலன் தரும். ரிஷபராசியை பொறுத்து 11வது வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் இந்த நேரத்தில் பல சுப கிரகங்களுடைய நிலை மற்றும் அம்ச பார்வை உங்கள் ராசியின் பல ரிஷபராசி மக்களுக்கு பலன்களை வெளிப்படுத்துகிறது. இதனால் சேமிப்பில் அதிக உயரக்கூடிய தன்மையும் இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியை அதனால் நீங்கள் ஏற்படுத்தி நலமாக வாழ்வீர்கள். இருப்பினும் நீங்கள் வீட்டில் எதையாவது அவசர காரியமாக செய்து உடைக்கவோ அல்லது இழக்கவோ வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக வீட்டின் உறுப்பினர்கள் உங்கள் மீது கடுமை அல்லது வெறுப்பை காட்டலாம். எனவே ஆரம்பத்திலேயே முன்னெச்சரிக்கையாக இருந்து கவனமுடன் எச்சரிக்கையாக இருந்து வீட்டில் உள்ள பொருளுக்கு சேதம் விளைவிக்கும் எதையும் செய்யாமல் இருப்பதற்குண்டான கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அவசரம் தேவையில்லை, நிதானத்துடன் செயல்படுங்கள். அமைதி உங்களுக்கு பெருத்த நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வாரம் மிகுந்த சிறப்பாக இருக்கும் என்று கிரக நிலைகள் பறைசாற்றுகின்றன. காரணம், இந்த காலத்தில் உங்களது பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு முன்பை விட அதிக முயற்சியுடன் உங்களின் இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதனால் உங்களுடைய பண ஆதாயம் பெருகும். நீங்கள் சமூகத்தில் உயர்வீர்கள். இந்த வாரம் ரிஷபராசி மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான வாரமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் வலிமையால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்கள் கல்வியில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே நேரத்தில் உங்கள் வெற்றியை வளர்ந்து உங்களை நல்லதொரு படிநிலைக்கு முன்னேற்றும். இது நீங்கள் வாழும் சமூகத்தில் உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் மரியாதையை அதிகரிக்கும். உங்கள் ஆசிரியர் உங்களை பாராட்டுவார்கள். அதனால் நீங்கள் அதிக அகங்காரம் கொள்ள வேண்டிய சூழல் இல்லை. எதையும் நிதானமாக மனதில் பதிய வைத்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உண்டான ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபடும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரிஷபராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது செய்கின்ற வேலையில் மிகுந்த கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் கையாள வேண்டும் மற்றும் தங்களின் செயலில் நுட்பம் சார்ந்த அறிவும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பழகும் தன்மையும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி உங்களுடைய குருவை ஆசிரியரை வணங்கி அவருடைய நன்மதிப்பையும் அவருடைய மனம் மகிழ வண்ணம் நீங்கள் நடக்க உங்களுக்கு யாவும் நன்மையாக நடைபெறும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம், நன்றி.